திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 5. பாயிரம் காப்புச்செய்யுள் தொடர்ச்சி. சக்தியாய் சிவமாகி பரமுக்தியான முதலை துதிசெய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தியானைதன் செய்ய பொற்பாதமே என்பது செய்யுள். இதிலே சக்தியாய் சிவமாகி தனிபர முத்தியான முதல் என்பதனை சிந்தித்தோம். இதில் சக்தியாய் ஆய் என்றும் சிவமாகி ஆகி என்றும் தனிபர முத்தி ஆன ஆன என்றும் ஆய் ஆகி ஆன என்று வருகின்றது. இவ்வாறு வருவது ஆன்மாக்களின் பாசத் தொடக்கினை அறுத்து தம் திருவடியில் கூட்டுகைக்கு சகலமாகி நின்ற இறைவனது குணங்களை உணர்த்துகின்றது. சிவபரம்பொருள் இன்ன தன்மையன் என்று அறியவொண்ணாத எம்மான் அப்படி நிற்கின்ற முதலாகிய நிஷ்கல சிவம் இந்த பிரபஞ்சம் சுஷ்டியாதல் பொருட்டு ஆன்மாக்கள் உய்வதற்காக அனந்த சக்தியாக முடிவில்லாத ஆற்றல் உடையதாக இருக்கின்றது. அவ்வாறு அது சகலீகரிப்பினும் விகாரமின்றி தான் ஒரு முதலாய் ஆன்மாக்களுக்கு அளவில் இன்பம் தருவதற்காக சிவமாய் நிற்பதால் ஸ்வதந்திரம் என்ற தன்வயத்தனாதல் என்கின்ற அருட்குணம் உடையதாக இருக்கின்றது. அனாதி போதம் அனாதி முத்தத்தன்மை எனப்படும் இயல்பாகவே பாசங்களின் நீங்குதலும் விசுத்த தேகம் எனப்படும் தூய உடம்பினன் ஆதலும் அப்பக்குவர்களுக்கு ஞானாசிரியனாக எழுந்தருளி அவரவர் நிலைமைக்கு ஏற்ப திருநோக்கம் முதலான 6 வகை தீட்சைகளை உபகரித்து லோகாயுதன் முதல் பாடாணவாதி வரை இருக்கின்றவர்கள் கூறுகின்ற 10 முக்திகளும் பழிசேர் முக்திகள் என உணர்த்தி அவற்றையெல்லாம் களைந்து திருவடி முக்தி தருகின்ற பெருமான். எனவே அலுப்த சக்தி எனப்படும் பேர் அருள் உடைமை, பூர்த்தி எனப்படும் வரம்பில்லாத இன்பம் உடைமை என்று கூறப்படுகின்றன. இவ்வாறு சக்தியும் சிவமுமாய் உள்ள முதலை துதிப்பதற்கு அவர் வடிவாகவே நின்ற சொல்லும் பொருளும் வேண்டும் என்பதற்காக சுத்தியாகிய சொற்பொருள் என்பதனை சித்தியானையாகிய சித்தி விநாயகர் தருவார் அருளுவார். அப்படி அருளுவதற்கு சித்தி யானையாகிய சித்தி விநாயக பெருமானின் செய்ய பொற்பாதத்தை வணங்குவோம் என்று அருளுகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர். தனிபர முக்தியான முதல் என்று பரஞ்சோதி முனிவர் அருளினாரே, அந்த முதல் என்பது மும்மூர்த்திகளாலும் அறிய முடியாது நிற்பதால் முதல் என்று சிவபரம்பொருள் இங்கே போற்றப்படுகின்றார். அப்படிப்பட்ட முதலை துதி செய்வதற்காக தூய்மையான சுத்தமான சொல்லும் பொருளும் வேண்டும். சொல்லும் பொருளும் அதாவது சப்தமும் அர்த்தமும் அம்மையப்பராய் நிற்பது. அந்த அம்மையப்பர்களை தத்போதத்தால் அன்றி அருள்போதத்தால் துதி செய்ய வேண்டும். அவ்வாறு தத்போதமின்றி அருள்போதத்தால் துதி செய்வதற்கு அருளுகின்ற சித்தி விநாயக பெருமானின் பொற்பாதங்கள் அவைகளே அம்மையப்பரை துதி செய்வதற்குரிய சொல்லையும் பொருளையும் நமக்கு தந்து அருளுவன. எனவே சித்தி விநாயகரை வணக்கம் செய்வோம். ஏனென்றால் சித்தி விநாயகர் என்றால் அடியார்கள் வேண்டுவதை வேண்டியபடியே அருளுபவர், அடியார்கள் வேண்டுவதை சித்திக்கச் செய்பவர், கைவரச் செய்பவர். எனவே சித்தி விநாயகர். அவருடைய பொற்பாதங்கள் அந்த 2 திருவடிகளும் ஞானம் கிரியை என்ற 2 திருவடிகள். அத்திருவடிகளை நாம் துதி செய்வோம். ஒரு காரியம் செய்யத் தொடங்குவோர் அது இடையீறின்றி முடிவதன் பொருட்டு விநாயக கடவுளை துதி செய்வது முறை. ஏனென்றால் விநாயக புராணம் மற்றும் கந்த புராணம் இவைகளிலே நாம் படிக்கின்றோம், திருமால் முதலானவர்கள் துன்பம் நீங்குவதன் பொருட்டு கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்வதன் பொருட்டு விநாயக பெருமானை வழிபட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதோடு ஸ்ரீ விநாயக பெருமான் திரு அவதாரம் செய்த அந்த தருணத்திலே சிவபெருமான் விநாயக பெருமானுக்கு அருள் புரிகின்றார். எல்லோரும் தாங்கள் எடுத்துக்கொண்ட காரியம் தங்கு தடையின்றி விக்னங்கள் இன்றி நிறைவேறுவதற்கு உன்னை முதலிலே பூஜிக்க வேண்டும். அப்படி செய்பவர்களுக்கு
அவர்களின் விக்னங்களை தடைகளை நீக்குவதற்கு நீ அருள் புரிய வேண்டும் என்றும், உன்னை பூஜிக்காமல் தொடங்கும் காரியங்களுக்கு விக்னங்களை ஏற்படுத்தியும் அவர்களை வழிப்படுத்த வேண்டும் என்று எம்பெருமான் அருளியதை நாம் கந்தபுராணத்திலே சிந்தித்திருக்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட விநாயக பெருமானின் செய்ய பொற்பாதங்கள் அவை ஞான கிரியை ரூபமாக நின்று அருளுபவைகள். அப்படிப்பட்ட சித்தி விநாயகர் இங்கே சித்தி யானை என்று நூலாசிரியர் அருளுகின்றார். மதுரையின் ஸ்தல விநாயகர் சித்தி விநாயகர். ஸ்ரீ மீனாட்சி அம்மை சந்நிதிக்கு செல்லும் வழியிலே ஸ்ரீ மீனாட்சி அம்மைக்கு வலதுபுறத்திலே கிளிக்கூண்டு மண்டபத்தில் அருகிலே திருக்காட்சி தருபவர் சித்தி விநாயக பெருமான். இங்கே சித்தி யானை என்று குறிப்பால் இவ்விநாயக பெருமானை உணர்த்தி துதிக்கின்றார். பின்னர் கடவுள் வாழ்த்து பகுதியில் தனியாக சித்தி விநாயகர் வணக்கம் என்று ஒரு திருப்பாடலையே அமைக்கின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர். இவ்வாறு சித்தி விநாயக பெருமானை துதித்து காப்புச் செய்யுளை அருளுகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர். இந்த காப்புச் செய்யுளை அடுத்து நூலின் பாயிரம் தொடங்குகின்றது. அதில் முதலாவதாக வாழ்த்து என்ற திருப்பாடல் அமைகின்றது. மல்குக வேதவேள்வி வழங்குக சுரந்து வானம், பல்குக வளங்கள் எங்கும் பரவுக அறங்கள் இன்பம், நல்குக உயிர்கட்கெல்லா நான்மறை சைவம் ஓங்கி, புல்குக உலகமெல்லாம் புரவலன் செங்கோல் வாழ்க என்பது வாழ்த்து செய்யுள். வேத வேள்வி மல்குக என்பது முதல் வாழ்த்து. வேத வேள்வி என்பது வேதங்களிலே சொல்லப்பட்ட யாகங்கள், வேத விதி வழுவாமல் செய்யும் யாகங்கள். இந்த யாகங்கள் குறைவில்லாமல் நிரம்புக என்பது முதல் வாழ்த்து. இந்த உலக உயிர்கள் துன்பம் நீங்கி இன்பம் அடையும் பொருட்டு சந்தஸ்ஸுடன் கூடிய மந்திரங்களை உடைய சிவ வேள்விகள் மற்றும் சிவார்ச்சனைகள் எங்கும் நிலை பெற வேண்டும். சந்தஸ்களுடன் கூடிய மந்திரங்கள் வேதங்களிலே விதிக்கப்பட்டிருக்கின்றன. உரிய சந்தஸுடன் உச்சரிக்கப்படும் மந்திரங்களை கொண்டவை வேத வேள்விகள். அப்படிப்பட்ட வேதங்களிலே சொல்லப்பட்ட யஜ்ஞங்களும் சிவாகமங்களிலே விதிக்கப்பட்ட ஆகம வேள்விகளும் நன்கு நடைபெற வேண்டும் என்றால் பரார்த்தமாகிய வேத வேள்விக்குரிய வைதிக அந்தணர்களும் ஆகம வேள்விக்குரிய சிவவேதியர்களும் நன்கு வாழ வேண்டும். எனவே வாழ்க அந்தணர் என்று எம்பிரான் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனாரும் திருப்பாசுரத்திலே முதலாவதாக வாழ்த்துவதை வாழ்த்தி அருளுவதை நாம் அங்கே காண்கின்றோம். இந்த உலக உயிர்கள் இன்பமுறுவதற்காக இந்த வேள்விகள் செய்யப்படுகின்றன. எனவே இந்த வேள்விகளை செய்பவர்கள் முனிவர்கள், அந்தணர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார் என்று திளைவாழ் அந்தணர்களை எம்பிரான் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் போற்றுவதை நாம் பார்க்கின்றோம். அதேபோன்று அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் என்று திருவள்ளுவ தேவநாயனார் திருக்குறளிலே அருளுவதை நாம் பார்க்கின்றோம். வேள்வியின் நற்பயன் வீழ்புனல் ஆவது என்று ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் சுவாமிகள் பெரிய புராணத்தில் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் புராணத்திலே அருளியிருக்கின்றார். இந்த வேள்விகளினால் வரும் பயன் என்பது அது நல்ல மழை பொழிவது. ஏன் மழை பொழிய வேண்டும் என்றால் சிவபூஜையின் மிக முக்கியமான அங்கமாக இருப்பது தீர்த்தம். எனவே சிவபூஜை நன்கு செழிக்க வேண்டும், வளர வேண்டும் என்றால் அச்சிவார்ச்சனையின் நல்ல அங்கமாக இருக்கின்ற தண்ணீர் புனல் கிடைக்க வேண்டும். அதற்கு வேள்விகள் நடைபெற வேண்டும். வேள்விகளின் பயன் நல்ல மழை பொழிதல். அதனால் சிவபூஜை அனுஷ்டானங்கள் கிரியைகள் முதலானவைகளையெல்லாம் நன்கு நடைபெறும். புண்ணியம் செய்வோர்க்கு பூவுண்டு நீருண்டு என்பது திருமூலதேவநாயனார் அருளிய திருமந்திரம். பூவோடு நீர் சுமக்கும் நின் அடியார் என்பது திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் அருளிய தேவார திருவாக்கு. தூய காவிரியின் நன்னீர் கொண்டு இருக்கு ஓதி ஆட்டி என்பதும் இட்டுக்கொள்வன பூவுள நீருள என்பதும் எம்பிரான் அப்பர் சுவாமிகளினுடைய தேவார திருவாக்கு. அரிசில் புனல் கொண்டு வந்து ஆட்டுகின்றான் என்பது எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய தேவார திருவாக்கு.
போதும் பெறாவிடில் பச்சிலை உண்டு புனல் உண்டு எங்கும் என்பது 11ஆம் திருமுறை திருக்கழுமல மும்மணிக் கோவை. எங்கோமான் தனை விடுவேன் அல்லேன் என்று இராப்பகலும் கொங்கார் பன் மலர் கொண்டு குளிர் புனல் கொண்டு அருச்சிப்பார் என்பது புகழ்துணை நாயனார் புராணத்திலே வருகின்ற திருவாக்குகள். அதோடு சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு என்பது திருக்குறள். மழை என்பது வேள்விகளின் பயனாகவே வருவது என்பது உண்மை வேத சிவாகமங்களின் கருத்து. அதுவே இங்கு திருவள்ளுவ தேவநாயனாரும் சிறப்பொடு பூசனை செல்லாது என்று அருளுகின்றார். இதற்கு உரை செய்த பரிமேல் அழகர் சிறப்பு என்பது நைமித்திகம் என்றும் பூசனை என்பது நித்தியம் என்றும் உரை அருளுகின்றார். சிறப்பொடு பூசனை என்பது நைமித்திகத்தோடு கூடிய நித்திய பூஜை என்று அர்த்தம். நித்திய பூஜைகளிலே செய்கின்ற அந்த முறைமையில் குறை ஏற்பட்டால் அது தீர செய்வது, அந்த குறை தீர்வதற்காக செய்வது நைமித்திகம். எனவே சிறப்பொடு என்று நைமித்திகத்தை முதலில் கூறி பூசனை என்று நித்திய பூஜையினை இரண்டாவதாக வைத்து இந்த இரண்டும் செல்லாது வானம் பொய்த்து விட்டால் என்று திருவள்ளுவ தேவநாயனார் அருளுகின்றார். அப்படிப்பட்ட நீர் சிவபூஜனையின் பொழுது திருமஞ்சனத்திற்கும் அர்க்யம் பாத்தியம் முதலியவற்றுக்கும் மிக அவசியம் என்பது புலப்படுகின்றது. மண்ணில் பெருவேள்வி வளர் தீ புகை நாளும் விண்ணில் புயல் காட்டும் வீழிமிழலையே என்பது திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிய திருவேழிமிழலை தேவார திருவாக்கு. மண்ணில் பெருவேள்வி வளர்ந்தால் அது விண்ணிலே மேகத்தை காட்டும் என்பது இதன் பொருள். வேள்வியின் பயனாய் வருவது புனல் என்ற தண்ணீர், அதுவே வேள்வியின் அங்கமாகவும் அமைகின்றது. இந்த காரணங்கள் பற்றித்தான் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் மல்குக வேதவேள்வி என்று முதலிலே வாழ்த்தி வழங்குக சுரந்து வானம் என்று நீரினை சுரந்து மழையினை பொழிக என்று இரண்டாவதாக வாழ்த்துகின்றார். அதன் காரணமாக பல்குக வளங்களெங்கும், அவ்வாறு வேள்வி புரிந்து அதன் காரணமாக வானம் மழை பொழிந்து அதன் காரணமாக பல்வேறு வளங்களும் எங்கும் பரவுக என்று வாழ்த்துகின்றார். செல்வங்கள் பெருகுக என்று வாழ்த்துகின்றார். மேகம் கருக்கொண்டு காலம் தப்பாமல் மழை பொழிய வேண்டும். அவ்வாறான நீர் செழிப்பின் மிகுதியினால் இந்த உலகமெங்கும் பல வளங்களும் பெருக வேண்டும் என்று வாழ்த்திய ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அடுத்ததாக அறங்கள் பரவுக என்று வாழ்த்துகின்றார். அப்படி பெருகிய பல்வேறு வளங்கள் காரணமாக தர்மங்கள் விருத்தியடைக என்பது அடுத்த வாழ்த்து. அவ்வாறு விருத்தியடைந்த தர்மங்கள் காரணமாக எல்லா உயிர்களுக்கும் இன்பம் உண்டாக வேண்டும். எனவே உயிர்கட்கு எல்லாம் இன்பம் நல்குக என்று அடுத்ததாக வாழ்த்துகின்றார். அதனைத் தொடர்ந்து நான்மறை சைவம் ஓங்கி உலகம் எல்லாம் புல்குக என்று வாழ்த்துகின்றார். இந்த பேற்றினால் 4 வேதங்களின் சம்பந்தத்தை உடைய சைவ சமயமானது நன்றாக நிலை பெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றார். வேதம் என்பது உடல், சிவாகமம் என்பது உயிர். எனவே சைவம் என்பது நான்மறை சைவம் ஆகும். வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் என்பது சிவப்பிரகாச திருவாக்கு. இந்த உலகிலே கிடைக்கின்ற இம்மை பயன்களையெல்லாம் வெறுத்து சிவானந்தம் என்ற பெருவாழ்வை அடையும் அதிபக்குவர்களுக்கு நெறியாக இருப்பது சைவ நெறி. எனவே அது இந்த உலகமெல்லாம் ஓங்கி செழிக்க வேண்டும் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் வாழ்த்துகின்றார். வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது என்பது சிவஞான சித்தியார் திருவிருத்தம். வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத் துறை விளங்க என்பது ஆளுடைய பிள்ளையார் திருப்புராணம். ஓது சமயங்கள் பொருள் அருள் நூல்கள் ஒன்றோடொன்று ஒவ்வாமல் உள பலவும் இவற்றுள் யாது சமயம் பொருள் நூல் யாது இங்கெண்ணில் இதுவாகும் அதுவல்லது எனும் பிணக்கதின்றி நீதியினால் இவையெல்லாம் ஓரிடத்தே காண நின்றது யாதொரு சமயம் அது சமயம் பொருள் நூல் ஆதலினால் இவையெல்லாம் அருமறை ஆகமத்தே அடங்கியிடும் அவை இரண்டும் அரண் அடிக்கீழ் அடங்கும்
என்பது சிவஞான சித்தியார் திருவிருத்தம். இந்த வாழ்த்தில் தொல்காப்பியத்தில் கூறப்படும் 6 வகை வாழ்த்துக்களும் அமைகின்றன என்று பார்க்கின்றோம். எப்படி திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் வாழ்க அந்தணர் என்ற திருப்பாசுர முதல் திருப்பாடலில் 6 வகை வாழ்த்தையும் அமைத்து அருளியிருக்கின்றாரோ அதே போன்று இவ்வாழ்த்தும் அமைந்திருக்கின்றது. வேள்வி நன்றாக நடைபெற வேண்டும் என்றால் அதற்கு காரணம் பஞ்சகவ்யம், அதை தருவது பசுக்கள். இந்த வேள்வியை நடத்துபவர்கள் அந்தணர்களும் முனிவர்களும். இந்த வேள்வியினால் கொடுக்கப்படும் ஆகுதிகளை பெற்று மழையை பொழிவிப்பவர்கள் தேவர்கள். எனவே வேள்வியை வாழ்த்தவே அந்தணர்களும் ஆனினங்களாகிய பசுக்களும் தேவர்களும் வாழ்த்தப்படுகின்றார்கள். மழையை வாழ்த்துவதால் அந்த வாழ்த்தும் அமைகின்றது. புரவலன் செங்கோல் வாழ்க என்று வாழ்த்துகின்றார். இவைகளெல்லாம் மாறுபடாமல் நடப்பதற்கு அரசனது செங்கோல் நல்லாட்சி தேவை. எனவே அரசனது செங்கோல் நீடூழி வாழ்க என்று அரசனை வாழ்த்தும் வாழ்த்தாகவும் அமைகின்றது. உயிர்களுக்கெல்லாம் இன்பம் நல்குக என்று வாழ்த்துகின்றார். அது உயிர்களை வாழ்த்தியதாக அமைகின்றது. இவ்வாறு தொல்காப்பியம் கூறும் 6 வகை வாழ்த்தான முனிவரை வாழ்த்துவது, பார்ப்பனர்களை வாழ்த்துவது, பசுக்கூட்டங்களை வாழ்த்துவது, மழையை வாழ்த்துவது, வேந்தனை வாழ்த்துவது, உயிர்களை வாழ்த்துவது என்ற 6 வகை வாழ்த்துக்களும் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய இந்த வாழ்த்து திருப்பாடலில் அமைந்திருக்கின்றன என்று பார்க்கின்றோம். கடவுளும் முனிவரும் பசுவும் பார்ப்பாரும் அரசரும் மறையும் நாடும் என்று வருகின்றது அந்த சூத்திரம். சைவம் வாழ்க என்று வாழ்த்துவதால் கடவுளை வாழ்த்துவது அமைகின்றது. மறை என்றதனால் நான்மறையையும் சேர்த்து வாழ்த்துகின்றார் என்பதும் பெறப்படுகின்றது. இவைகளெல்லாம் ஒன்றுக்கொன்று காரணமாய் நிற்கின்றன என்ற வரிசை முறையையும் இங்கே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அமைத்திருக்கின்றார். இவ்வாறு வாழ்த்து திருப்பாடல் அமைகின்றது. தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.